வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். மீனா காலையில் எழுந்து இப்போ பூஜை ரூம்குள்ளே போகிறாங்க. ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இந்த மாதிரி காலையில் எழுந்து தலை கூத்திட்டு சாமி கும்பிட போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா எதுவும் உனக்கு சொல்லி தரலையா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மா எனக்கு நல்ல விதமாக தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு தான் யாரோ தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு தான் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கே நீ பாடம் எடுக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. வீட்டுக்கு விளக்கா இருக்கிறப்ப இந்த மாதிரி விளக்கெலாம் ஏற்றக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. அந்த இங்கீதம் சங்கீதம்லாம் எனக்கும் தெரியும் அத்தை, அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லத்த இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அப்புறம் இதுக்கு காலையில் எழுந்துச்சு தலை குளிச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. மீனா வெக்கப்பட்டுட்டே அது அப்படிதான் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இப்போ தான் எந்திரிச்சு வரையா, இன்னும் வாசல் கூட தெளிக்கலையா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அது தூங்கி எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சத்த அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. சரி எது எப்படியோ நீ இந்த வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. இந்த வீட்டோட மருமகனா இந்த விஷயத்தில் என்ன நீங்கள் ஒதுக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்னால் உரிமையை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்ன உரிமை உனக்கு? என்ன கோடி கோடியாக சீர்வரிசை கொண்டு வந்தியா இந்த வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. நான் கொண்டு வரலத்த, வேற யாரும் அந்த மாதிரி கொண்டு வந்த மாதிரி எனக்கு தெரியலையே, நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதெல்லாம் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும், நான் மருமகள் நினைக்கிறது ரோகிணியை மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அவன் இந்நேரம் ரெடியாக இருப்பான், அவள் வந்து விளக்கேற்றுவா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. நேரத்தில் கரெக்டாக ரோகிணி இப்போ அவங்க வராங்க. அவங்க அப்போ தான் ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குழாயில் தண்ணி கம்மியாக வருதுதா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. நான் மோட்ரு போட சொல்கிறேம்மா, நீ போய் குளிச்சு ரெடியாகு அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. மீனா சொல்கிறாங்க, மாமா வாக்கிங் போயிட்டு வர டைம் ஆயிடுச்சு, விளக்கேற்றலைன்னா அவர் திட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் விளக்கேற்றட்டுமா இல்லை ரோகிணியை வந்து விளக்கேற்றிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீயே போய் விளக்கேற்றிட்டு அந்த மோட்டரை போட்டு விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. இப்போ வேற வழியில் இந்த வேலையெல்லாம் நான் தான் செஞ்சாகணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இன்னைக்கு என்ன இவன் ரொம்ப தான் அலட்டிக்கிறா அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா. அடுத்ததான் முத்து மீனாவுக்கு 4 குழந்தை பிறக்கிற மாதிரி கனவு காண்றாரு. எனக்கு நாளெல்லாம் வேணா, எனக்கு கடன் இருக்கு, நான் டியூ கட்டணும் அப்படின்னு கத்துறாரு. என்ன இவன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுமே ரூம்குள்ளே வராரு. கனவு கண்டுட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. மீனாட்ட சொல்லி முத்துவை எழுப்ப சொல்றாரு. நீ எப்ப மீனா டிஸ்சார்ஜ் ஆகி வந்த அப்படின்னு கேட்கிறாரு முத்து. நீ எப்பப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த, அந்த 4 குழந்தை எங்கப்பா அப்படின்னு கேட்கிறாரு. இங்க வீட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. மீனாவுக்கு 4 குழந்தை பிறந்துச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. கனவு கண்டையா? நல்ல கனவு தான் கண்டிருக்க அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. வேலைக்கு போக வேணாமா, டைம் ஆயிடுச்சுல, எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு காஃபியை குடி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அண்ணாமலை. முத்து மீனாட்ட சொல்கிறாரு, நேற்று ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, இனிமேல் அந்த மாதிரிலாம் தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மீனா இப்போ ரூம்லேருந்தே வெளியில் வராங்க. விஜயா மீனாட்ட இன்னும் நீ காஃபி கூட போடலையா அப்படின்னு திட்டுறாங்க. மீனா பதில் எதுவுமே சொல்லாமல் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, நான் உன்னை திட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நகைக்கடையில் கதவை திறந்து விட்டு சிரிச்சிட்டு நிற்குமே அந்த பொண்ணு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. காஃபி தானத்தை நான் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மீனா. முத்து சொன்ன கனவு பற்றியே நினச்சிட்டு மீனா இப்போ காஃபியில் நிறையா சுகர் போட்டுறாங்க. விஜயாட்டா அண்ணாமலை ரவி 3 பேர்ட்டையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. விஜயா மீனாட்டா உன்ட்ட காஃபி கேட்டால் பாயசம் கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு கேட்குறாங்க. 1 கிளாஸ் காஃபிக்கு அப்படியே 2 கிலோ சர்க்கரை கொட்டிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தானே, எப்போதும் போல தான் போட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ரவியுமே சக்கரை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்ல வராரு. ஆனால் அண்ணாமலை சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறாரு. விஜயா ரவிட்ட நீ சொல்லு ரவி, கூட தானே இருக்கு சக்கரை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே பெர்ஃபெக்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு ரவி. அண்ணாமலை விஜயாவோட காஃபியை வாங்கி குடிக்கிறாரு. அதெல்லாம் சக்கரை கம்மியாக தானே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது உங்களுக்கு கம்மியா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. உனக்கு என்ன அதிகமாவா தெரியுது அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அப்போ உனக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. அதை கேட்ட உடனே விஜயா ஷாக்காகி போய் பார்க்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.